சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். உனக்கு என்கிட்ட பணம் வாங்குறதுல தயக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இந்த பணத்தை இங்க வச்சுட்டு போறேன், எடுத்துக்கோ. வரேன். பணத்தை வேதநாயகி வந்து கொடுத்துட்டு போறா. என்ன பண்றது? பணத்தை எடுக்கலாமா வேண்டாமா? அம்மா பசிக்குதுமா, சாப்பாடு போடுமா. உட்காரு. மா எனக்கு பசிக்குது, எனக்கும் சாப்பாடு வை. உட்காரு உட்காரு. மீனா, வா நம்ம போய் சாப்பிடலாம் வா. இல்ல பாட்டி, எனக்கு பசிக்கல, நீங்க போய் சாப்பிடுங்க. என்ன மீனா, நீ வந்ததுல இருந்து சாப்பிடவே இல்ல. ஏன் உனக்கு மட்டும் பசிக்காதா என்ன? வா நான் உனக்கு பரிமாறேன் வா. எனக்கு நிஜமாவே பசிக்கல பாட்டி, நீங்க போய் சாப்பிடுங்க. பசிக்கலன்னா சாப்பிடக்கூடாதுன்னு யார் சொன்னா? பேசாம வா, என் கூட உட்காந்து ஒரு வாய் சாப்பிடு வா. எனக்கு வேண்டாம் பாட்டி, நீங்க போய் சாப்பிடுங்க. ரேவதி, உன் மகளுக்கு மட்டும் சாப்பாடு போடுறியே, ஏன் உன் மருமகளையும் கூப்பிட்டு சாப்பாடு போட்டா என்ன குறைஞ்சா போயிடுவ? அவளையும் கூப்பிட்டு வச்சு சாப்பாடு போடு. அத்தை, அவளுக்கு பசிக்குதுன்னா அவளே வந்து சாப்பிடட்டும். எங்க அம்மா எங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டா சாப்பாடு போடுறாங்க. நாங்கெல்லாம் பசிக்குதுன்னு கேட்டு வாங்கி தானே சாப்பிடுறோம். அதே மாதிரி அவங்களுக்கும் பசி எடுத்தா தானா வந்து சாப்பிட போறாங்க. இங்க பாரு தேவி, நான் உங்ககிட்ட பேசல, நீ வாய் மூடிட்டு சாப்பிடு. தெரியாதவங்க வீட்டுக்கு வந்தா கூட அவங்களை கூப்பிட்டு சாப்பாடு போடணும். இவ நம்ம வீட்டு மருமக, அவளை ஒரு வார்த்தை சாப்பிடுன்னு சொல்ல மாட்டீங்களா? ஏ ராமு, எப்படியா நீ எப்படியா மீனா இல்லாம சாப்பிடுற? நாங்க இல்லாம தானே அவங்க பல வேலையை தனியா பாத்துருக்காங்க. அவங்க இல்லாம நாங்க தனியா சாப்பிடுறதுல எந்த தப்பும் இல்லையே. அவங்களுக்கு வேணும்னா அவங்களே வந்து சாப்பிடட்டும். நீ உன் வயசுக்கு மீறின பேச்சா பேசிட்டு இருக்க. உன் வாயில இருக்கிறது நாக்கா இல்ல தேல் கொடுக்கா? எப்ப பார்த்தாலும் கொட்டிக்கிட்டே இருக்கிற. நேத்து வரைக்கும் அண்ணி கூடயே சுத்திட்டு இருந்துட்டு இப்ப யாரோ மாதிரி எடுத்தெறிஞ்சு பேசுறிய. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? ஆமா பேசுன. ஏன் பேசுன? நேத்து வரைக்கும் எல்லாரும் அவங்க நல்லவங்க நல்லவங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல. சரி, நீங்க சொல்ற மாதிரி நல்லவங்கள தான் இருப்பாங்க போல இருக்கு. நானும் நல்ல விதமா பேசலாமேன்னு பேசுனேன். ஆனா இப்பதான் அவங்களோட சுயரூபம் என்னன்னே தெரியுது. நல்லா நம்ப வச்சு ஏமாத்துறவங்க தான் இப்பெல்லாம் நல்லவங்க மாதிரி நடிக்கிறாங்க. ஐயோ கடவுளே, அந்த ஆண்டவன் இவ வாய்க்கு ஒரு பூட்டு போட மாட்டேங்கிறானே. பேசினா இப்படிதான் நடக்கும். சாப்பாட்டுல கல்லு பாட்டி. ஏமா அரிசிய புடைக்காமலே உலையில போட்டியா? நீ வைக்கிற உலையில எப்பேற்பட்ட கல்லா இருந்தாலும் கரைஞ்சிரும். பாட்டி, எதுக்கு இப்ப சாப்பிடுறவங்கள தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க அமைதியா இருங்க பாட்டி, அவங்க ஒழுங்கா சாப்பிட்டோம். உன்னை விட்டுட்டு அவங்க சாப்பிடுவாங்க, அத பாத்துட்டு நான் சும்மா இருக்கணுமா மீனா? பாட்டி, எனக்கு பசிச்சா நானே வந்து சாப்பிட போறேன். அவங்க என்ன கூப்பிடணும்னு இருக்கு? நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க பாட்டி.
ஐயா ராமு, உன் அம்மாவும் உன் தங்கச்சியும் தான் மீனாவை சாப்பிட கூப்பிட மாட்டேங்கிறாங்க. நீயாவது கூப்பிடலாம் இல்ல? அவ தான் இப்ப சொன்னால பாட்டி, ஃபர்ஸ்ட் அவளே சாப்பிடுவான்னு. அப்புறம் என்ன, உங்களுக்கு பசங்க நீங்களும் சாப்பிடுங்க, உட்காருங்க. கட்டின பொண்டாட்டி விட்டுட்டு நீ மட்டும் இப்படி உட்கார்ந்து சாப்பிடுறியே, இது உனக்கு தப்பா தெரியலையா? அவ உன்னை நம்பி வந்த பொண்ணியா? யார் அவளை ஒதுக்கி வச்சாலும் நீ அவளை விட்டு கொடுக்க கூடாதியா? இவ்வளவு நாளா மீனா மீனான்னு அவ பின்னாடி சுத்திட்டு தெரிஞ்சீங்களே, வெறும் பணத்துக்காக தானா? அவ வளர்ந்த இடத்துக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்ததும் இருக்கிற பணத்தை எல்லாம் தூக்கி கொடுத்தாலே, அவ எங்க? உங்களுக்கு பணம் கொடுக்கலன்னு அவளை தூக்கி எறியறீங்களே, நீங்கெல்லாம் எங்க? நீங்க எல்லாரும் இப்படி நடந்துப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆஹா, இந்த குடும்பமும் மாறிடும் போல இருக்கே. இன்னைக்கு இதை விடக்கூடாது. அண்ணே, இன்னைக்கு நீ பெரிய கம்பெனிக்கு ஷேர் ஹோல்டர் ஆகியிருக்க வேண்டியது. உன் லட்சியம் எல்லாம் வெறும் கனவா போனதுக்கு யாரு காரணங்கிறத மறந்துடாத. அம்மா, உன் மருமக மட்டும் பணத்தை கொடுத்திருந்தா அப்பா ஏமா உன்னை திட்ட போறாரு? நடந்ததெல்லாம் நீயும் மறந்துடாத. இன்னைக்கு நீ வீட்டை விட்டு வெளியே போகாம இருக்கிறதுக்கும் அம்மா கிச்சன்ல உட்காந்து அழுதுட்டு இருக்கிறதுக்கும் யார் காரணம்? போங்க, எங்களுக்கு எல்லாம் தெரியும். பாரு, கல்லு உன் சோத்துல விழுந்திருக்கு பதிலா உன் தலையில விழுந்திருக்கலாம். மீனாக்கே சோறு போடலனா எனக்கு எதுக்கு உங்க சோறு? எல்லாம் நீங்களே சாப்பிடுங்க. என்ன மாமினா சாப்பிடுதா? பாட்டி, நான் தான் எனக்கு பசிக்கலன்னு சொன்னேன்ல பாட்டி. என்ன மீனா, இங்க பாரு, உன் பசி எனக்கு தெரியாதா? வா சாப்பிடு வா. இல்ல பாட்டி, எனக்கு வேண்டாம். மீனா, இப்ப நீ மட்டும் சாப்பிடல, அப்புறம் நான் இந்த வீட்டுல எப்பவுமே சாப்பிட மாட்டேன்.